அனைவருக்கும் வணக்கம். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமினேட்டரா ரேண்டம் சால்விங் ப்ராப்ளம் பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த பேட்டர்னில் பார்ட் சி ப்ராப்ளம் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் அனாலிசிஸ்லேருந்து கேட்ட ப்ராப்ளம். ஸோ ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். இது எப்படி எளிமையாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ப்ராப்ளம் பார்த்தலாம். லெட் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆர் டு ஆர் பி a differentiable function such that f and its derivative f dash have common zeros in close to 0, 1. Then which one of the following statement is true? Option A, f never vanishes in closed interval 0, 1. F has at most finitely many zeros in closed to 0, 1. F has infinitely many zeros in closed to 0, 1. Option D, f of 1 by 2 வந்து 0ன்னு சொல்றாங்க. ஸோ இது எதில் நம்ம ட்ரூன்றதை கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான். ரியல் அனாலிசிஸில் வந்து ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். எப்படி சார் இது முக்கியமான ப்ராப்ளம்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு சில ப்ராப்ளம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில கவுண்டர் எக்ஸாம்பிள் வச்சு முடிச்சிடலாம். ஸோ அந்த பேட்டர்னில் கொஷின்ஸ் தான் கேட்டது தான் அது. ஸோ அதனால தான் நான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். அது எப்படி ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் வச்சு ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணால் அது இம்பார்ட்டண்ட்டா? ஏன்னா அதை அவ்வளோ எளிமையாக திங்க் பண்ணி சால்வ் பண்ணணும் அப்படின்றத அவங்க நம்மளுக்கு உணர்த்துறாங்க. சிஎஸ்ஆர் எப்பவுமே அப்படிதான். நீ பெருசாக யோசிக்காத, ஜஸ்ட் யோசி, இந்த ப்ராப்ளத்துக்குள்ளே மட்டும் யோசிச்சு பாரு, உனக்கு ஆன்சர் வருதா இல்லையா அப்படின்றதான் உங்களுடைய கொஷின் செட்டிங்காக இருக்கும். ஓகே, ஜஸ்ட் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ என்னன்னா, கிவன் கண்டிஷன் மட்டும் பாருங்க. எஃப் வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன். எஃப்க்கும் எஃப் டேஷுக்கும் காமன் ஜீரோ இருக்கணும். எந்த இன்டர்வலில்? க்ளோஸ் டு 0,1. ஓகே, புரியுதுங்களா? இந்த க்ளோஸ் டு 0,1ல் இந்த பாருங்க, இந்த க்ளோஸ் டு 0,1ல் எஃப்க்கும் அதனுடைய டெரிவேட்டிவ்க்கும் காமன் ஜீரோஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் நான் சொல்றேன், ரொம்ப சிம்பிளா இருக்கும், யோசிச்சு பாருங்க. டேக் இந்த ஒன்று வச்சா முடிச்சிடலாம். டேக் f of x equal to x square. Okay, f of x equal to x square for all x belongs to closed interval 0. டெஃபினட்டா இந்த மேப் வந்து ஆர்ல டிஃபரன்ஷியபிள் நமக்கு தெரியும். இஸ் டிஃபரன்ஷியபிள் ஆன் ஆர். கரெக்டா? அதான் நமக்கு தேவை. f from r to r be a differentiable function சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆர்ல ஒரு டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன். ஆர்ன்றது செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். இப்போ இதுக்கு எஃப்க்கும் எஃப் டேஷுக்கும் காமன் ஜீரோஸ் இருக்கணும். இதில் க்ளோஸ் டு 0,1ல் செக் பண்ணி பாருங்க. இதனுடைய ஜீரோ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0 தான். எஃப் ஆஃப் 0 வந்து 0 ரீச் பண்ணும். அதே போல் எஃப் டேஷ் ஆஃப் 0 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 டைம்ஸ் 0 ஈக்குவல் டு 0. ஏன்னா இது எஃப் டேஷ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2x வரும். ஸோ அதில் 0 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எஃப்பும் 0, எஃப் டேஷும் 0. ஓகே, ஸோ அப்போ நம்ம ஹைபாத்திசிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுல. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ன்ற ஃபங்க்ஷன் வந்து எஃப்லையும் 0 எடுக்குது, அதாவது அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0ல் 0 எடுக்குது, எஃப் டேஷ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0ல் 0 எடுக்குது. அப்போ காமன் 0 வந்து அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 தான். ஓகே, புரியுதுங்களா? ஸோ எஃப்க்கும் எஃப் டேஷுக்கும் காமன் 0 பார்த்தீங்க அப்படின்னா 0 தான். அதுவும் அந்த இன்டர்வல்குள்ளே இருக்கு. ஓகே, ஸோ கிளியர்லி எஃப் அண்ட் எஃப் டேஷ் ஆஸ் காமன் 0. common zeros at x equal to 0 in closed 0,1. கரெக்டா? இந்த ஃபங்க்ஷனுக்கு for the function f of x equal to x square. புரியுதுங்களா? ஸோ அப்போ இதை பற்றி சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஃபங்க்ஷன் வந்து நெவர் வேனிஷ்ன்றாங்க க்ளோஸ் டு 0,1ல். ட்ரூவா? கண்டிப்பாக கிடையாது, வேனிஷ் ஆகும். ஏன்னா அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0ல் இது வேனிஷ் ஆகும். ஸோ நெவர் வேனிஷ்ன்றது ஃபால்ஸு. எஃப் ஹாஸ் ஃபைனட்லி மெனி ஜீரோஸ், பொறுமையாக வருவோம். எஃப் ஹாஸ் இன்ஃபினிட்லி மெனி ஜீரோஸ்ன்றது ஃபால்ஸு. ஏன்னா இதுக்கு ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்குது. அப்போது ஆப்ஷன் 3 ஃபால்ஸு. அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் 1/2 ஜீரோவா? கிடையாது. நீங்கள் எஃப் ஆஃப் 1/2 போட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். எஃப் ஆஃப் 1/2 போட்டால் 1/4 தான் வரும். கரெக்டாக? பட் எஃப் ஆஃப் 1/2 ஜீரோன்றாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? இப்போது ஃபால்ஸ்ன்னு ஆகும். புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் சிம்பிளாக யோசிச்சா போதும். இப்போ எஃப் ஆஃப் 1/2 வந்து 0. அடுத்து எஃப் ஹாஸ் அட்மோஸ்ட் ஃபைனட்லி மெனி ஜீரோஸ்ன்றது தான் ட்ரூ. ஏன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0 தான் ஒன் ஆஃப் த ஜீரோ. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இது 4.75 மார்க். எவ்வளோ சிம்பிளாக இருக்கு பாருங்கள். இல்லை, கொஞ்சம் யோசிக்கணும். கொஞ்சம் யோசிச்சா அது ஒன்றுமே கிடையாது, சாதாரண ப்ராப்ளம். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் வந்து ரெகுலராக வீடியோ கொடுக்க போகிறேன். என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள். சிஎஸ்ஆர்ன்றது மிகப்பெரிய மலை கிடையாது, படிக்காத வரைக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா அது ஒன்றுமே கிடையாது, சாதாரண விஷயம். ஓகேங்களா?
ஸோ நீங்கள் வந்து சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்கேன். ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸ்டடி மெட்டீரியல் மீன்ஸ் எம்சிக்யூ தான். பிஜிடிஆர்பிக்கும் காலேஜ் டிஆர்பிக்கும் காமன் ஸ்டடி மெட்டீரியல். ஸோ பிஜிடிஆர்பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3000 ப்ராப்ளம் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து 3000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ். ஸோ கம்ப்ளீட்டாக 10 யூனிட்ஸுமே டிஸ்கஸ் பண்ணி போட்டிருப்பேன். அடுத்து காலேஜ் டிஆர்பிக்கு பார்த்தீங்கன்னா 2500 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் கம்ப்ளீட் செட்டாக கொடுத்துருப்பேன். ஸோ இந்த 2 புக்லெட்டை வாங்கி சிஎஸ்ஆர் பேட்டர்னில் உட்காந்து படிங்க. நிறையா கொஷின்ஸ் இருக்கும். கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் சிஎஸ்ஆரில் பார்த்தீங்கன்னா 96 மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த 2 புத்தகத்தையும் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா. சரி, எந்தெந்த யூனிட் பண்ணால் போதும் அப்படின்னா ரியலு, லீனியர், காம்ப்ளெக்ஸ், ஓகே, அல்ஜிப்ரா குரூப் தியரி, குரூப், ஓகே, அடுத்து ரிங் அண்ட் ஃபீல்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓடி, விடி, லீனியர் இன்டெக்ரல் ஈக்குவேஷன். லீனியர் இன்டெக்ரேஷனாக கொடுத்துருக்கேன். இந்த 2 புக்லையுமே இருக்கும். லீனியர் இன்டெக்ரல் ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன். ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டாவே 96 மார்க் அந்த 2 புக்கில் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டீங்கன்னா உங்களால் 96 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இமிடியேட்டாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. சிஎஸ்ஆர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க லாங் டைம் டியூரேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்னுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த செஷன் நீங்கள் பாஸ் பண்ணுற வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த டெஸ்ட் ஷெடியூலில் நீங்கள் கொஷின்ஸ் ரிசீவ் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே அந்த குரூப் போட்டு எக்ஸிட் ஆகிக்கலாம். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் டிஆர்பிக்கு எம்சிக்யூஸ் இருக்குது, அதையும் வாங்கி படிங்க. யூஜி டிஆர்பி எம்சிக்யூஸ் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதுவும் நீங்கள் வாங்கி படிக்கலாம். ஸோ மெனி சோர்ஸ் உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடாக என்னால் கண்டென்ட் கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இமீடியட்டாக என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.